வணக்கம். வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாத தவறுகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த செய்யக்கூடாதவற்றை செய்து கொண்டு நம்ம தெய்வ வழிபாடு பண்றது, வீட்டுல மகாலட்சுமி வழிபாடு பண்றது, குபேர வழிபாடு பண்றது, வெள்ளிக்கிழமை பல பூஜைகள் வழிபாடுகள் எதை செய்தாலும் அது பலன் கொடுக்காது. அப்ப என்ன மாதிரியான தவறுகள் நம்முடைய இல்லங்களில் நடைபெற வாய்ப்பு உண்டு? அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு எந்த பூஜையா இருந்தாலும் பண்ணணும். என்னென்ன பார்க்கலாமா? வெள்ளிக்கிழமைகளில் பணம், நகை, தயிர், உப்பு, பருப்பு போன்றவற்றை யாருக்கும் கடனாக கொடுக்க கூடாது. ஏன்னா இது எல்லாமே மகாலட்சுமியுடைய அம்சம். அடுத்து, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. வீட்டுல இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப வீட்டை எப்பதான் சுத்தம் செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் சுத்தம் செய்யலாம். அதுக்கடுத்து, மாலை நேரங்கள்ல வெள்ளிக்கிழமை மாலை நேரம் வீட்டை இருட்டாக வைக்க கூடாது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமை மாலை வீட்டுல ஜகஜோதியா எல்லா விளக்குகளையும் தெரிய விட வேண்டும். அடுத்து, வெள்ளிக்கிழமை ஆண்கள் முடிவெட்டக்கூடாது, முக சவரம் செய்யக்கூடாது, பெண்கள் நகைகளை கழட்டி வைக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை நகைகளை சுத்தம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்து, ராகு காலம் வருது. வெள்ளிக்கிழமை 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த ராகு கால நேரத்துல விளக்கேற்றி வைக்க கூடாது. முக்கியமா இதை ஃபாலோ பண்ணணும். அதற்கு அடுத்து, அழுக்கு துணியெல்லாம் சேர்த்து வைக்க கூடாது. அசைவ உணவுகளை முக்கியமாக சாப்பிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை எந்த காரணத்தை கொண்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அது நிச்சயமா எந்த பலனையும் கொடுக்காது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமைகளில் கருப்பு நிற துணிகளை அணியக்கூடாது. அன்னைக்குதான் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போறது தப்பு. அன்னைக்கு லைட் கலர் தான் யூஸ் பண்ணணும்.